வணக்கம் இனியன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சொல்லுங்கம்மா. ஐயா நேத்து நைட்டு 7 மணிக்கு இந்த உருண்டை 2 சாப்பிட்டேன்லய்யா. அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் சாப்பிடல. தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கேன். ஆ இப்ப வந்து நானு லெமன் ஜூஸ் லெமன் டீ குடிக்கட்டுமா? இல்ல உருண்டை சாப்பிடட்டுமா ஐயா? லெமன் ஜூஸ் குடிங்க. நல்லா எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு குடிங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை குடிங்க. ஒரு டம்ளருக்கு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொஞ்சம் சக்கரை போட்டு குடிங்க. நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரிங்க ஐயா. இருக்குதா சாப்பிட்ட உடனேயே? நன்றி ஆ ஐயா. என்னய்யா? இப்ப பரவாயில்லைங்க ஐயா. ஆ நைட்டு வரைக்கும் சமாளிச்சிருவேன். அதுக்கு தான் லெமன் டீ மட்டும் குடிச்சுக்கலாம் ஐயா. உருண்டை நைட் சாப்பிட்டுக்கவா? ஆமா, ஒரு 2, 3 உருண்டை சாப்பிட்டுக்கலாம். நீங்க எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாப்பிடுங்க. நல்லா புளிப்பா சாப்பிடுங்க. புளிப்பு இனிப்பு நல்லா போட்டு சாப்பிடுங்க. ம். சரியா? சரிங்க. இப்ப உருண்டை இப்ப வேணாம்ல ஐயா? தள்ளி வைங்க, தள்ளி வைங்க, தள்ளி வைங்க. சரிங்க ஐயா. நன்றி ஐயா. அந்த நாக்குல கசப்பு இருக்குது, அதை இறக்கி விடணும். எலுமிச்சம்பழத்தை போட்டு இறக்கி விட இறக்கி விட்டுரும். அப்போ அ அ இரவு பார்த்துக்கலாம். இரவு தேவைப்பட்டா போட்டுக்கலாம். இல்லாட்டா கட்டாயம் இல்ல. உங்களுக்கு தாக்கு பிடிக்கா பாருங்க. இல்லாட்டா போட்டுக்கங்க. புரியுதா? சரிங்க ஐயா. ஒண்ணும் ஆகாது. இப்ப நன்றி ஐயா. வலி எப்படி இருக்கு? இடுப்பு வலி. கொஞ்சம் பரவாயில்லைங்க ஐயா. காலையில என்னோட ட்ரெஸ் மட்டும் ஒரு 2 செட்டு துவைச்சேங்க ஐயா. அலசுனேன். குமிஞ்சு அலசும்போது வலி இருந்தது. ஆனா, முன்னத்த வலி இல்ல. ஆனா வலி இருந்தது. ஆ, ஆ, ஆ. முன்னத்த வலி இல்ல. எடை எவ்வளவு ம். குறைஞ்சிருக்குங்க? எடை 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு ஐயா. எத்தன 10 நாள் சேர்த்து 1/2 கிலோ தான் குறைஞ்சிருக்குதா? 5 நாளும் சேர்ந்து. 15 நாள்ல 44 இருந்ததுங்க ஐயா. இப்ப 33 வந்திருக்கு. 33ஆ? ஆமாய்யா. 1 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு. 44க்கு 33. 44 எங்க? 33 எங்க? ஆ? ஆ எடை இல்ல பாத்தீங்களா? என்ன கொஞ்சம் அதிகமா குறைஞ்சிருக்கணும்னு சொல்றீங்களா? எல்லாம் கரைஞ்சிருக்கணும். இடுப்பெல்லாம் கரைஞ்சிருக்கணும். அதான்யா புரியுது. ஏன்னா, நாங்க ஏற்கனவே மதிய உணவு மட்டும் தான்யா எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால ஏற்கனவே எனக்கு வெயிட் 55ல இருந்தேன் ஐயா. ம். 55ல இருந்து பயிற்சியில வந்து 45 எவ்வளவு குறைஞ்சது? நாளுக்கு. பயிற்சியிலிருந்து எவ்வளவு குறைஞ்சது? பயிற்சி வந்ததிலிருந்து இந்த 15 நாளா எவ்வளவு 6ஆம் தேதி பயிற்சி வந்ததுலருந்து 1 1/2 கிலோ குறைஞ்சிருக்குங்கய்யா. அது தினம் பார்க்குறீங்களா? எடக்கருவி இருக்கா? பார்க்குறேன்யா. சரி, பா இப்ப இருக்கு. சரி. எடை மிஷின் இருக்கு. இந்த இடுப்பெல்லாம் கரைஞ்சிருக்கணும். இடுப்பு கரையணும். அந்த இடுப்பு பெருசு இருக்கிறதுல கரையணும். வயிறெல்லாம் கரைஞ்சிருக்கா? இப்ப வயிறெல்லாம்? எல்லாம் குறைஞ்சிருக்குங்கய்யா. ஆ, ஆ. மூஞ்சிலாம் இன்னும் வத்தணும். மூஞ்சிலாம் இன்னும் வத்தணும். இன்னும் வத்தணும். 55ல இருந்தேங்கய்யா. இப்ப இந்த 1 வருஷத்துக்குள்ளயே 15 கிலோ குறைஞ்சிட்டேன் நானு. அது விட்டுருங்க. அது தேவையில்ல. இப்ப ஆ. பயிற்சிக்கு வந்தது எவ்வளவு குறைஞ்சிருக்குதுதான் அது 55. பயிற்சிக்கு வந்த அன்னைக்கு அதிகபட்சம் எத்தன நாளைக்கு 44 குறையும்? கிலோங்கய்யா. இப்ப வந்து 33 இருக்கேன். 1 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு. 33 இல்ல. இப்ப 43லிருந்து 1 1/2 கிலோ குறைஞ்சு 40 1 1/2 இருக்கீங்க, இல்ல 42 இருக்கிறீங்க. 44.5 இருந்துச்சுங்கய்யா அங்க வர்ற அன்னைக்கு. ஆ, இப்ப 43 1 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு. 43ன்னு சொல்லுங்க. 43 கிலோ இருக்குதுன்னு சொல்லுங்க. 40 ஆமாய்யா. இப்ப 43 கிலோ 42 இருக்கேன். ஓ, ம். வச்சுக்கலாம். இப்ப 42 கிலோ குறைஞ்சிருக்கு. சரியா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வலி அதாவது எந்த அளவுக்கு கழிவு இருக்கோ, அவரவர் உடலுக்கு தகுந்த மாரி அந்த கழிவு இருந்தா மட்டும் தான் குறையும். புரியுதா? சரிங்கய்யா. பிள்ளைல விட்டுருங்க. எலுமிச்சம்பழத்த சாப்பிட்டு விட்டுருங்க. எலுமிச்சம்பழத்த சர்க்கரை போட்டு, தேன் போட்டு, கருப்பட்டி போட்டோ, எது வேணுமோ அத சாப்பிடுங்க. ம். சரியா? சரிங்கய்யா. சாப்பிட்டு இதிலேயே முயற்சி பண்ணுங்க. இதுலயே இந்த இந்த உலர்பழ கண்டுலயே முயற்சி பண்ணுங்க. அருமையா இருக்கும். சரியா? ஏன் காலையில வரல? ம். கூப்பிட்டேன். 4:30 மணிக்கு கூப்பிட்டேன், 5:30 மணிக்கு கூப்பிட்டேன், 6:30 மணிக்கு கூப்பிட்டேன், 7:30 மணிக்கு ஐயா 4:30 5:30க்கெல்லாம் கூப்பிட்டீங்களா? வாட்ஸ்அப் ஆஃப் பண்ணி வச்சுருவேன்யா. 4:30 மணிக்கு கூப்பிட்டு பார்த்தேன். யாரும் வரல. வந்தாங்களா? நான் 5:30க்கு வந்தாங்களே இவங்க. அ அ கீதா வந்தாங்கல்ல. வந்தாங்களா? சரி, சரிங்கய்யா. 4:30 மணிக்கு சரி எப்பவும் நீங்க 8 மணிக்கு தானே வருவீங்க. அதனால அந்த டைம்ல தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சுங்கய்யா. நானு கவனிக்காம விட்டுட்டேன். தண்ணி எல்லாம் போய் புடிச்சீங்களா? ஆமாங்க. இந்த செடிக்கெல்லாம் தண்ணி டியூப் போட்டு மாத்தி விடணும். ம், ம், ம். ஓ! அந்த வேலைய பார்த்துட்டு இருந்தேன்யா. எப்ப ஒரு எத்தன சொந்த செ இடம் இருக்கு. சொந்த இடம் இருக்கு. எவ்வளோ இருக்கு சொந்த இடம்? 5 சென்ட் இருக்குங்கய்யா. அதுல பரவாயில்லையே 5 சென்ட். பலாக்கன்னு, மாங்கன்னு, சப்போட்டா, 5 சென்ட்னா பெரிய வேலையாச்சே! ம். ம் கொய்யா, வாட்டர் ஆப்பிளு, செவ்வாழைக்கன்னு எல்லாம் வச்சிருக்கோம்யா. அதுக்கு தண்ணி விடுவோம். தண்ணி வரும்போது. அதான் அந்த சென்ட் 5 சென்ட் ரொம்ப முக்கியமானது.
புரியுதா? எதிர்காலத்துல நீங்க வந்து ஒரு குடில் போட்டு அங்கிருந்து ஆரோக்கியம் பண்றதுக்கு ரொம்ப இதா இருக்கும். நீங்க இத வந்து நல்லா அதான் எல்லாம் மரக்கன்னெல்லாம் நட்டு வச்சிருக்கோம். ஆ வைங்க, வைங்க. பலாமரம், இது வைங்க. ஆலமரம் ஒண்ணு வைங்க. ஆலமரம், அரச மரம் ஒண்ணு வைங்க. இங்கே அத வைக்க முடியாதுங்களா ஐயா? ஏன்? இடம் இடம் அதாவது காத்து நல்லா வருமே! ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் இருக்கு. ஆலமரம் வைக்கலாம், அரச மரம் வைக்கலாம். வச்சீங்கன்னா உங்களுக்கு பழக்கன்றது நெறைய வைங்க. எங்க வீட்ட ஒட்டி வெளியிலயே புங்க மரமும், வேப்ப மரம்லாம் இருக்குதுங்க ஐயா. ஓஹோஹோ! ம். ஐயா வீடியோ காலுக்கு வாங்க காமிக்கிறேன். அதான் இங்க. இது கொய்யா மரம்யா? ஆ. அப்படியே உள்ள போங்க. ஆ. தோட்டத்துக்குள்ள போங்க. இது எலுமிச்சை மரம் ஐயா. மெத்தை மேல இருந்து எடுக்குறீங்களா? ஐயா கீழ தான் இருக்கேன். ஓ! கீழ செவுரு பக்கத்துல செவுரு இருக்குது. சரி, சரி. இது வந்து இதுங்க ஐயா மாதுளம்பழ செடி. ஆ. இங்க இப்பதாங்க ஐயா மாங்கன்னு நட்டுருக்கோம். சரி. மாங்கன்னு அருமை, அருமை. ம். பாதாம் மரம் இதெல்லாம் ஒண்ணு அந்த பொன்னாங்கண்ணி கொடி. பாதாம் மரம் ஒண்ணு வைங்க சீக்கிரம் வந்துரும். பாதாம் மரம் ஒண்ணு, இந்த சர்க்கரை குட்டி மரம் ஒண்ணு, ஒரு மூங்கில் மரம் ஒண்ணுங்க. மூங்கில் நாத்து வைங்க. சரிங்க. இது சப்போட்டாங்க ஐயா. இதெல்லாம் நிழல் பத்தாதுங்க இதெல்லாம். ஆய் அது பப்பாளி மரமா எடுத்து இதாங்க ஐயா பப்பாளி மரம் அங்க இருக்கு. இது வந்து பலாக்கண்ணுங்க ஐயா. ம். இது வந்து வாழைக்கண்ணு, செவ்வாழைக்கண்ணுங்க ஐயா. ஆ. நிலத்த வந்து இங்க இது பாருங்க எல்லா இடத்துலயும் செடி வச்சு விடுங்க. குப்புன்னு நிழல் வரட்டுங்க. நிலமே தெரியக்கூடாது. ஆமா. இது முருங்கை மரம் ஐயா. முருங்க பரவாயில்லையே! முருங்க மரம் வச்சிருக்கிறீங்களா? அப்புறம் என்ன? முருங்கைக்காய் இது எலுமிச்சை மரம். எலுமிச்சை பழம். அது வேற காய் காய்ச்சிருக்குதா? இருக்கா? ஆமாங்க இருக்கு. பரவால்ல. ஆத்தண்ணிக்குள்ள கிணத்தண்ணியா உங்களுது? ஆத்தடியா? ஆத்தண்ணி வருதா? போர் போட்டிருக்கோம் ஐயா. ஆத்து தண்ணி காலையில ஒவ்வொரு மணி நேரம் வரும். அப்ப நாங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணது போக எல்லாம் ஓஸ் போட்டு எல்லா மரத்துக்கும் விடுவோம் ஐயா. இப்ப நல்லா நடக்க முடியுது கொஞ்சம் வேகமா சுறுசுறுப்பா. அதெல்லாம் இருக்குங்க ஐயா. வீட்டுக்கு வெளியில பாருங்க ஐயா மரம், வேப்ப மரம். ஆ. ஓ! வெளிய வா. ஆ, 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 ஆ. அருமை, அருமை. இவ்வளவு நேரம் இங்க 1 மணி நேரம் இங்க தான் ஐயா உட்கார்ந்திருந்தேன் நானு. எதுக்காலயே மரம் இருக்கு? அதுக்கா? ஆமாய்யா. அது பொது இடமா? இல்ல தனியார் சொந்தமா யாருக்கோ சொந்தமான இடமா? வண்டி ஒண்ணு நின்னுருக்குது. வேப்பமரம் இருக்குது. அது அருமையா இருக்கு. அது அது அந்த வீட்டுக்காரங்களோடதுங்க ஐயா. இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெட்டி போடுவாங்க. ஆ. அதான் தண்ணி தண்ணி இதெல்லாம் பொது இடம் ஐயா. இது வந்து களம், அந்த கோயிலு பொது இடம். ம். கோயிலு வேலையாயிட்டு இருக்குங்க ஐயா. அங்க புங்க மரம் இருக்கு பாருங்க. ஆ, 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 ஆ. எல்லாம் உங்க இடத்துல இருக்கட்டும் எல்லாமே. அத செய்றேன். அங்க எல்லாமே உட்கார முடியாது. போடான்னு தொரத்தி விட்டுருவானுங்க எல்லாமே. ம். ஆமாங்க ஐயா. அதெல்லாம் நமக்குன்னு இடம் இருக்கணும். அதனால தான் அந்த பக்கம் அந்த பல வகை முன்ன பழம் சாப்பிட்டு வந்தனால பல வகை மரமா நட்டு வச்சோம் ஐயா. எங்க பழம்? இது சும்மா வர்றது பழமரத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ம். பழத்துக்கும் அதான் ஆரோக்கியத்துக்கு அதான் என்ன ஐயா. அதுக்கு தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, பாதாம் மரம் ஒண்ணு வைங்க, மூங்கில் மரம் ஒண்ணு வைங்க, வேப்ப மரம் ஒண்ணு வைங்க. அதெல்லாம் வச்சு விடுங்க. சரிங்க ஐயா. அதெல்லாம் நிழல் வேணும். அதெல்லாம் நிழலா இருந்தா பூமி வந்து நிழலா இருக்கணும். சரிங்க ஐயா. அப்புறம் இந்த பசலைக்கீரை வைங்க. பசலைக்கீரை. பொன்னாங்கண்ணி கீரை தான் ஐயா இருக்கு. பசலைக்கீரை வச்சுடுறோம். அந்த வெத்தல மாதிரி பச்சை கலர்ல அப்படி கொடி கொடியா போகும். பயங்கரமா படரும் அது. ஆமாய்யா வச்சு விட்டோம்னா முன்ன நெறைய இருந்ததுங்க ஐயா. அது இப்ப அப்படியே எல்லாம் காஞ்சு அது பாம்பு வந்து அதுல அண்ட ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. அதனால நாங்கெல்லாம் பாம்பு வராது, தேளு வராது. பாம்பு வந்தா வந்துட்டு போகுது இப்போ. ம். அதான்யா அது வந்துட்டு போயிரும். பாம்புக்கும் அது இயற்கை அது வந்துட்டு போகுது. இயற்கையா வரத்தான் செய்யும். நீங்க தான் கால்ல எதுக்கு போட்டுக்கணும்? கால்ல எதா போட்டு போகணும். கால்ல அதுக்குன்னு தனியா அணி இருக்குது வாங்கி அதுக்குன்னு தனியா செருப்பு இருக்குது வாங்கி மிதியடி தனியே இருக்குது. அது வாங்கி போட்டுக்க வேண்டியது தான். அது அது குயிக்கா படர்ந்தனால கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் எல்லாம் பிச்சு விட்டோம்யா. அது காஞ்சு போயிருச்சு. அப்படியே விட்டுட்டோம். பசலைக்கீரை வச்சு விடுங்க. முருங்கைக்கீரையவே போதும். முருங்கைக்கீரை நல்லா வேலை செய்யும். முருங்கைக்கீரை நல்லா வேலை செய்யா. ம். நல்லா வேலை செய்யும். நேத்து
நேத்து நைட்டு 7 மணிக்கு 3 உருண்ட சாப்பிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் சாப்பிடல. சரி அதுதான் உங்கள ஏதாவது கேட்கலான்ட்டு ஃபோன் அடிச்சேன்யா. நல்லா அந்த தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் தேவைப்படுதுன்னா எலுமிச்சையாறு கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எலுமிச்சையாறு குடிச்சிட்டே வந்தீங்கன்னா, சரி அந்த விஷம் கீழ இறங்கிட்டே இருக்கு. எலுமிச்சை வந்து கீழ சுத்தம் பண்ணிட்டே இருக்கு. எலுமிச்சம்பழம் சுத்தம் ஆ பண்ணிட்டே காலையில காலையிலேருந்து எலுமிச்சம்பழம் குடிக்கல. வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கேன். இப்ப லெமன் டீ போட்டு ஆ, ஆ, குடிச்சிடுறேன். ஆ. அவ்வளோதான். அது குடிச்சிட்டு வாங்க. நல்லா தான் இருக்கிறீங்க. சுறுசுறுப்பா இருக்கு. அப்புறம் மயக்கம் இல்ல, சோர்வு இல்ல. அப்புறம் என்ன? ஆமாய்யா, முன்ன கொஞ்சம் இப்போ ஒரு 10 மணி போல டயர்டா இருந்தது. கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். அப்புறம் இப்ப தண்ணி குடிக்க குடிக்க நல்லா தான் இருக்கு. ஆமா. அது சுவாசம் அதிகமாயிட்டே போகும். நீங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்னா சுவாசம் போயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கா, எந்த அளவுக்கு நீர் இந்த 2, 3 நாளைக்கு அப்படித்தான் இருக்கு. ஏன்னா புதுசா மாறுது இல்லையா? அப்ப உங்களுக்கு எல்லாம் பித்தமெல்லாம் போயி, சிறுநீர் நல்லா பிரியும். பித்தத்திலேயே போய் மலத்திலேயே போயிரும் எல்லாமே. தண்ணீர் குடிக்க, குடிக்க, குடிக்க போயிரும். இந்த மாரி நீர்ப்பயிற்சி செய்யறப்போ, உள்ள இருக்கிற எந்த உறுப்பும் பாதிக்காது. நமக்கு அந்த மலச்சிக்கல் வர்றப்போ உடைச்சு விட்டுறணும். மலச்சிக்கல் வர்றப்போ உடைச்சு விட வேண்டும். குடிச்சு ஆ விட்டுருங்க. அந்த மலத்தில தான் கொண்டு வரணும். உங்க உடம்பினுடைய அந்த விஷத்த பூரா மலத்திலயும், சிறுநீர்லயும் தான் கொண்டு வரணும் மாறி, மாறி. அதுக்கு தான் கீரை அருமையா இருக்கு கீரை. அந்த கீரை வந்து முடிச்சுக்கலாம். கீரை அவல் கஞ்சி வைக்கலாம். கீரை அரிசி கஞ்சி வச்சுக்கலாம். நல்லா கீரை இல்லையா? நெறைய போட்டு வேக வச்சு கொஞ்சோண்டு கோதுமை போட்டு, கொஞ்சோண்டு வறுத்த அரிசி போட்டு, அப்ப அந்த மாரி சாப்பிடலாம். புரியுதுங்களா? கீரை கஞ்சி ரொம்ப அருமையா இருக்கும். என்னைக்குய்யா? நாளைக்கா? இல்ல நாளைக்கு கூட சாப்பிடலாம் நீங்க. நாளைக்கு கூட சாப்பிடலாம். ஆ கீரை கீரை தனியா கடைஞ்சு சாதத்த அதுல வேக போட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? முருங்கைக்கீரை வேகறப்ப 2 அரிசி தூக்கி உள்ள போட்டுருங்க. அவ்வளோதான். முருங்கைக்காய் வேக வச்சு சரிங்க. தாளிச்சு விட்டு, கொஞ்சம் வறுத்த அரிசி தூக்கி உள்ள போட்டுருங்க. வறுத்த அரிசி போட்டாலும் சரி, பச்சை அரிசி போட்டாலும் சரி, அ வ எப்படி போட்டாலும் பச்சை அரிசி, புழுங்கல் எத போட்டா தான் என்ன? அரிசி கம்மியா போட்டுக்கங்க. ம். அவ்வளோதான். அரிசி கம்மியா கம்மி போட்டுக்க வேண்டியது தான். போட்டு கஞ்சி வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். தண்ணி நெறைய ஊத்தி, தாளிச்சு விட்டு எண்ணெய் விட்டு விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் என்ன எண்ணெய் ஊத்திக்கலாம். முருங்கைக்கீரை நெறைய போடுங்க. போட்டு நல்லா நெகு நெகுன்னு ஆயிரும். நல்லா சத்தம் விட்டு நுங்கு மாரி வெந்து போயிரும். புரியுதுங்களா? அப்படி நல்லா கொஞ்சம் கடைஞ்சு விட்டு ஆ அள்ளி சாப்பிட்டுறணும். ஏய்யா? அருமையா இருக்கு. நீங்க குக்கர்ல வேக வச்சீங்கன்னா, 4, 5 சத்தம் விட்டு கரைஞ்சு போயிரும் அருமையா. சாப்பிடறதுக்கு நல்லாவும் இருக்கும். சாப்பிடறதுக்கு ம். முருங்கைக்கீரை உங்களுக்கு நல்லாருக்கும். பரவால்ல. முருங்கைக்கீரை சீக்கிரம் குணமாயிரும். அதை விட சரிங்கய்யா. நீங்க நீர் பயிற்சி பண்ணிட்டு யாரு இப்ப இப்ப அந்த முந்தானத்து அந்த சாப்பிட்டப்ப இருந்த தொந்தரவு இப்ப போயிடுச்சா இல்லையா? சாதாரண உணவு சாப்பிடும்போது தொந்தரவுலாம் இருந்ததா இல்லையா? அது உடனே சரியாயிடுச்சுங்கய்யா. உடனே பாருங்க வெளிய தள்ளிருச்சு. ஆ. ம். வயிறு வலி வந்தது. ம் மோஷன் போனோனே நின்றுச்சுங்கய்யா. தலைவலி வந்தது 2, 3 டைமு சளி வெளிய வந்துச்சு. உடனே தலைவலி நின்றுச்சு. அந்த கழிவு உள்ள அதிகம் இல்லாதனாலங்கய்யா, உள்ள இருக்கிற புதுசா சேர்ற கழிவு டக்குன்னு வெளிய வந்துருது. ஆ புதுசா சேர்ற கழிவு வெளிய வந்துருது. ஆ, 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 ஆ. ம். முன்ன வந்துங்கய்யா, சளி புடிச்சதுன்னா, ஆ வந்து தல 2 நாளைக்கு வலிக்கும். அதுக்கப்புறம் தான் சளி வர ஆரம்பிக்கும். ஆ, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு படுத்து தூங்கி எந்திரிக்கும்போது பாத்தா தலைவலி இருந்தது. ஆ, வலி இருந்தது. உடனே சளி வந்தது. சளி வந்த உடனே தலைவலி நின்றுச்சுங்கய்யா. அப்புறம் வயிறு வலி இருந்தது. சாதா உணவு சாப்பிடவும் வயிறு வலி வந்தது. அது மோஷன் போவும் உடனே வயிறு வலி நின்றுச்சுங்கய்யா. ஆ. வயிறு நின்றுச்சு. ஆ, 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 ஆ. நின்றுச்சு. அப்புறம் முந்தா நாள் 11 மணிக்கு சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் நீர் விரதம் தான் இருந்தேன். நேத்து நைட்டு 7 மணிக்கு தான்யா 3 உருண்ட சாப்பிட்டுட்டு, இந்த பழ உருண்ட பழ உருண்ட சாப்பிட்டுட்டு, லெமன் டீ குடிச்சேன். குடிச்சோனே வயிறு வலி வந்தது. ஆ, வந்தோனே பார்த்தீங்கன்னா, லூஸ் மோஷன் போயிடுச்சு. போனோனே வலி நின்றுச்சு. ஆ. வெளிக்கு போய் சேரலாம். ரைட், ரைட், ரைட். வழுவழுன்னு போயிருக்கு. அந்த சளி அத கவனிக்கணும். அந்த சளி போகுதான்னு கவனிக்கணும். அந்த சளி சளி போகுதான்னு கவனிக்கணும். வழு வழு வழுன்னு சளி போகும். வழு வழுன்னு சளி போகும். ஜவ்வு சளி ஜவ்வா ஆ ஜவ்வு ஜவ்வா நூல் நூலா வரும். நூல் நூலா, கம்பி கம்பியா, நூல் நூலா, திரி திரியா வரும். விளக்கு திரி மாரி நீளம் 1/2 அடி, 3/4 அடிக்குலாம் வரும். 1/2 அடி சரி, சரிங்கய்யா. அப்படியே 1 அடிக்கெல்லாம் வரும். 1 அடி, 1 1/2 அடிக்கு வரும். குடல் மாரி வரும். ஆட்டு குடல் மாரி டொய்ன்னு சளி வரும். என்னது? சளி வருங்கய்யா. அத்தன சளி எங்க இருந்ததுங்க? உள்ள இருந்து உறிஞ்சு உறிஞ்சு கொண்டு தள்ளும். உறிஞ்சு உறிஞ்சு வெளியில கொண்டாந்து ஆ தள்ளுங்கய்யா. சாதாரண விஷயம் இல்ல. இப்ப பாரு அந்த சோனம் பாங்சுக்கு எவ்வளோ இருக்குன்னா, அந்த மலம் பூரா சளியா தான் இருக்கும். அது பொத்து விடணும். மலம் பூரா எவ்வளோ அங்க பாருங்க பசங்க எவ்வளோ திண்டாட்டம் பண்ணிட்டுருக்காங்க பாருங்க. லட்சக்கணக்கான பேரு. இந்த அரசாங்கம் கொஞ்சம் கூட ஒரு ஒரு உண்ணாநோன்பு இருக்கும் பொழுது, அந்த அவ்வளோ அடக்குமுறை இருந்த அந்த பிரிட்டிஷ் அரசாங்கமே இறங்கி வந்து சமரசத்துக்கு வரும். உண்ணாநோன்பு இருக்கிறப்ப சமரசத்துக்கு வந்துரணும்.
பாருங்க இவ்வளவு அதான் உண்ணாவிரதம் அதான். இருக்கிறான். எந்த ஒரு மரியாதையும் இல்லாம இவன் இருக்கான்னா, இவனெல்லாம் என்ன மந்திரின்னு பாருங்க. இவனெல்லாம் நாட்டுக்கு அதான் தேவையான்னு பாருங்க. கேக்குறேன். அதான் பாருங்கய்யா. பாருங்க ஒண்ணுமே இல்ல. அந்த மந்திரி பதவிக்கு ஒரு மயிரு பதவி. அது தூக்கி எறியறத விட்டு போட்டு, வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்து சமரசம் பேசுறத விட்டு போட்டு, இப்படி ஆ. இதெல்லாம் உண்ணாவிரதத்துக்கு நீ மரியாதை குடுக்கலன்னா, எதுக்குடா நீ மரியாதை குடுக்குற? ம். அதான் பாருங்கய்யா. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே ஆடி போயிரும். காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருக்கான்னா, உடனே சமரசத்துக்கு வந்துருவான். அவன் நெனச்சான்னா யார வேணா சுட்டுக் கொல்லலாம். அவன் நெனச்சான்னா சர்வாதிகாரி எவன வேணா சுட்டுக் கொல்லலாம். அப்படி இருக்கிறவன சுட்டுக் கொல்லல. நம்ம தான் சுட்டுக் கொல்லணும் அவங்கள. சரி செய்யுங்க. ஆமாய்யா. ஆ, ஆ. ஆ, சரிங்கய்யா. ஆ. சாயங்காலம் 6:30 கூப்பிடுறேன். இல்லாட்டா வந்து 7:30க்கு கூப்பிடுறேன். ஆ. ம். சரிங்கய்யா. நன்றிங்கய்யா.